பெருமாள் ஏன் எப்போதும் நின்றபடியே இருக்கார் தெரியுமா? அதுக்குள்ள ஒரு அருமையான கதை இருக்குங்க. ஒரு நாள் கோவிலில் வேலை செய்யும் ஒரு அடியாள் பெருமாளை பார்த்து கேட்டான், எப்பவும் நீங்க நின்னுகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு கால் வலிக்காதா? அதுக்கு பெருமாள் சொன்னார், நான் என் பக்தர்களுக்காக நின்று காத்திருக்கிறேன். அடியாள் சொன்னான், ஒரு நாள் நான் உங்கள் இடத்தில் நின்னுக்கிறேன், நீங்க போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. பெருமாள் சம்மதிச்சார். ஆனா ஒரு நிபந்தனை வைத்தார், நீ என்ன பார்த்தாலும் அமைதியாக இருக்கணும். அடுத்த நாள் ஒரு மனிதன் வந்து தவறுதலாக பணப்பையை விட்டுட்டு போனார். அதற்கு பிறகு இரண்டாவதாக வந்த நபர் அந்த பணப்பையை எடுத்துக்கிட்டான். அந்த நேரத்தில் மூன்றாவதாக வந்த நல்ல மனிதனை திருடன் என்று நினைத்து அவனை போலீஸ் வந்து பிடிச்சாங்க. இதை கண்ட அடியால் உண்மையை சொல்லிவிட்டான். அப்போ பெருமாள் வந்து சொன்னார், நான் அமைதியாக இருக்க சொன்னேன், இது எல்லாம் என் திட்டம்தான். பணக்காரன் நேர்மையாக உழைத்த பணம் இல்லை, அதனால இரண்டாவதாக வந்த நபரின் குழந்தைக்கு படிப்புக்காக உதவதான் இப்படி பண்ணேன். மூன்றாவதாக வந்த ஆள் இன்னைக்கு மரணம், அதை தடுக்கத்தான் ஜெயிலுக்கு அனுப்பினேன். அனைத்தும் என் கணக்குத்தான். நம்பிக்கையை வைத்தவன் எப்போதும் காப்பாற்று